ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டார்கள். பாவம் செய்து விட்ட உடனே அவர்கள் ஒளித்து கொண்டார்கள். தேவனுடைய சந்திப்பை வேண்டாம், திட்டுவார், ஏதாவது சொல்லுவார், சபிப்பார், அடிச்சிடுவார், நீ சாகவே சாவா என்று சொன்னார், ஒருவேளை இன்னைக்கு அடித்து கொன்னாலும் கொன்னுடுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்க? ஒளித்து கொண்டார்கள். திஸ் இஸ் யூசுவலி காமன் டு ஆல் ஹூ கமிட் சின் அகெயின்ஸ்ட் காட். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே தான் போவாங்க. அவங்க தேவனை சந்திப்பதற்கு தைரியம் வராது. they will not have the courage to meet God. தேவனை சந்திக்க ஜெபிக்க அவர்களுக்கு துணிச்சல் வராது. அப்போது தேவன் அவங்களை தேடிட்டு வரார். தேவன் அவங்கள தேடிட்டு வரார். இவங்க ஒளித்து கொண்டாங்க. இப்போ உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். நீங்கள் ஒளித்துக்கொள். யூ ட்ரை டு ஹைட் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தை விட்டு ஒளித்துக்கொள்ள முயற்சி செய்வீங்க. சபைக்கு வருவதை கட் பண்ண பார்ப்பீங்க, ஜெபத்துக்கு வருவதை கட் பண்ண பார்ப்பீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்லும். போதகரையும் சந்திக்க தவிர்ப்பீங்க. போதகரை சந்தித்து அவர் ஏதாவது கேட்பார், ஏதாவது சொல்லுவார், மன வருத்தங்கள் வரும். பட் ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டார். ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டார். தேடி வந்தார். அதுக்கு தான் பேரு காட்ஸ் மிஷன். காட்ஸ் மிஷன், தேவனுடைய வேலை. அதுக்கு இன்னொரு பேர் கிறிஸ்டியன் மிஷன். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு என்ன? காட்ஸ் மிஷன் ஆர் த கிறிஸ்டியன் மிஷன். இந்த மிஷன் என்ற வார்த்தையை யார் தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது? தேவ ஊழியர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அந்த மிஷன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? இந்த மரித்து கொண்டானே மனிதன், பாவத்தில் விழுந்து போனானே மனிதன், இவனை மீட்பதுதான் அந்த மிஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். எல்லாம் விளங்க வேண்டும். வாட் இஸ் ஆக்சுவலி மிஷன்? ரிடெம்ஷன் ஆஃப் திஸ் மேன்கைண்ட். மனித இனம் மீட்படைவதுதான் மிஷன். மிஷன் சொன்ன உடனே நீங்கள் தையல் மிஷினு, கடலை கொட்டை அரைக்கிற மிஷினு, நெல் அரைக்கிற மிஷின் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிற மிஷன் என்ன மிஷன்? கிறிஸ்டியன் மிஷன், காட்ஸ் மிஷன். அதனுடைய பொருள் என்ன? இந்த மனுக்குலத்தை மீட்பின் பாதையில் கொண்டு வர வேண்டும். இவாஞ்சலைசேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த மனுக்குலத்தை சுவிசேஷமயமாக்குதல். இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செஞ்சிட்டாங்க. இவங்க தேவனை விட்டு ஒளித்து கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை விடலை. தேவன் அவங்களை தேடி போய் என்ன பண்ணுறார் பாருங்களா? அதே அதிகாரத்தில் பின்பக்கத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது, படிங்களேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி ரெடியும் பண்றார். அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு பாவம் செஞ்சிட்டாங்க, ஒளித்து கொண்டாங்க. they hid themselves from the presence of God, but God did not want to leave them alone as they want to go away. அவங்க விருப்பற மாதிரி தேவன் விட்டு போவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. தேவன் தோட்டத்துக்குள்ள தேடி வருகிறார். தோட்டத்துக்குள்ள தேடி வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ மனிதர் அப்படி சொன்னார்கள். அது என்ன சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏவாள் பழத்தை பார்த்தால், ஆசைப்பட்டால், பறித்தால், சாப்பிட்டால், அதுவரையும் கூட பிரச்சனை ஆரம்பிக்கவில்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏவாள் பழத்தை பார்த்தால், ஆசைப்பட்டால், அதை பறித்தால், சாப்பிட்டால், அதுவரை கூட ஒன்றும் நடக்கவில்லை. ஆதாம் சாப்பிட்ட உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆதாம் ஒருவேளை அன்னைக்கு சாப்பிடாம இருந்திருந்தானால் வேறு மாதிரி ஆயிருக்கும். சகோதரர்கள், ஆண்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது.
ஆம், ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் பிரச்சனை பூதாகாரமா மாறுது. ஆதாம் சாப்பிட்றவர்களும் பிரச்சனை பூதாகாரமா மாறல. எனவே சகோதரர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேவா? சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இந்த பாவம் செய்த மனிதனை ஆண்டவர் தேடி வந்தார் அப்படின்னா அர்த்தம் என்ன? மீட்பின் வேலை ஆரம்பிக்கிறது. மீட்பின் வேலை புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறது நினைக்க வேண்டாம். The work of redemption began there where sin originated. பாவம் உருவான அதே நாளில் அதே இடத்தில் மீட்பின் வேலை ஆரம்பிக்கிறார். எனவே முதல் மிஷனரி யார்தான்? தேவன்தான். Who is the first missionary in the Bible? God is the first missionary in the Bible. அவர்தான் மிஷனரியாகவே வருகிறார் அந்த இடத்திற்கு. அதேதான் புதிய ஏற்பாட்டிலே the same thing continuously made by Jesus Christ. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் இயேசு இந்த மனிதனை தேடி வந்தார். அதான் மிஷன், கிறிஸ்டியன் மிஷன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் தேடி வந்தார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு தேடி வருகிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார். எதற்காக பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்ப பரிசுத்த ஆவியும் அருளப்பட்டது எதற்காக? உலகமெங்கும் நாம் சாட்சிகளாய் மாறுவதற்காக. அதுவும் தான் ஒரு மிஷனல் புரோகிராம். பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதும் என்னதான்? the part of this mission. இயேசு வந்தது part of this mission. அப்ப மிஷன் என்றால் உங்களுக்கு அர்த்தம் விளங்குதா? what is mission? இந்த உலகம் ரட்சிக்கப்படுதல், மனுக்குலம் மீட்படைதல், அதுதான் மிஷன். இந்த மிஷனை கொண்டு வந்தவங்க வெதர் வில்லியம் கேரியோ அல்லது தரங்கம்பாடிக்கு வந்த தேவ மனிதர் அல்லது ஸ்குவாட்ஸ் போன்றவர்கள், லிவிங்ஸ்டன் போன்றவர்கள், அவர்கள் போன ஊர்களிலெல்லாம் சபைகளை ஆரம்பித்து நற்செய்தி பணி செய்து ஆத்துமாதாயம் செய்து பள்ளிக்கூடங்களை கட்டி மருத்துவமனைகளை உருவாக்கி அதற்கு தான் என்ன பேர் கொடுத்தாங்க? மிஷன். மிஷனுடைய மூல அர்த்தம் என்ன? கிறிஸ்டியன் மிஷன். இயேசு மூலம் கொடுக்கப்படுகிற பாவ மன்னிப்பு, இயேசு மூலம் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு, இதுதான் உண்மையான மிஷன். இந்த மிஷன் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் உண்டு என்பதை பார்க்க போகிறோம். How this mission is related to me, or how I am going to be related with this mission. இந்த மிஷனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? What I should do, what is my role I need to play. இந்த மிஷனிலே நான் தொண்டாற்ற வேண்டிய பங்கு என்ன, அதை பற்றி சொல்ல போகிறேன். எனவே நான் சொல்ல போகிற வார்த்தை மிஷனரியை பற்றி அல்ல. மிஷனரி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை இன்றைக்கு. மிஷன், மிஷனல், அந்த வார்த்தையை நல்லா விளங்கி கொண்டீங்களா? மிஷன் அண்ட் மிஷனல். மிஷன் சம்பந்தப்பட்டது, என்னோடு தொடர்புடையது, அதை மட்டும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரிதானா? நம்பர் 1, மிஷனல் கால். மிஷனல் கால். இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு வைத்திருக்கிற மிஷன்ல நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் வேலை செய்ய. இந்த தேவ ஊழியத்திலே நான் சேவை செய்ய என்னை ஆண்டவர் அழைக்கிறார். மிஷனல் கால். மிஷனரி கால் அல்ல, மிஷனல் கால். மிஷனல் கால் என்றால் என்ன? இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டிய அந்த பெரிய வேலையிலே நம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷனரி. குஜராத்துக்கு போனதான் மிஷனரி கிடையாது, ராஜஸ்தான் போனதான் மிஷனரி கிடையாது. அது இங்கேயே சொல்ல விரும்புகிறேன், வழங்கிக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடும் அவர் நாடு தான். நேட்டிவ் மிஷன் சொன்னாலும்
ஃபாரின் மிஷன் சொன்னாலும் அதுக்கு அவருக்கு ஒரு வேற்றுமையும் கிடையாது. எனக்கு வேணா நான் ஜப்பானுக்கோ தாய்லாந்துக்கோ போய் ஊழியம் செய்தேன்னா ஃபாரின் மிஷன் சொல்லுவேன். ஆண்டவருக்கு எந்த நாடும் ஃபாரின். புரியுதா புரியலையா? இந்தியாவும் ஒரு நாடு தான், அமெரிக்காவும் ஒரு நாடு தான், ஆஸ்திரேலியா ஒரு நாடு தான். ஆண்டவருக்கு என்ன வார்த்தை இல்லை? ஃபாரின் மிஷன் என்ற வார்த்தை இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா நாடுமே யாருடைய தான்? ஆண்டவர் நாடு தான். இப்போ நமக்கும் அப்படித்தான். எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் நீங்கள் ஊழியம் பார்க்கலாம். யூ கேன் டூ த மிஷனரி ஒர்க் இன் யுவர் ஏரியா. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் லிவிங் அரவுண்ட் யூ இன் யுவர் ஓன் லொகேஷன். உங்க வாழ்ற இடத்துல உங்களோடு படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலகத்தார் மத்தியிலே நிறைய இருக்கிறது. யூ கேன் பி a missionary there. You need not to go to Gujarat, but if God is calling you to go to Gujarat, okay, accept it. உங்களை ஆண்டவர் குஜராத்துக்கு போக சொன்னா போங்க, நான் வேணான்னு சொல்லல. நீங்க வாழ்ற இடத்துல, உங்க தெருவில், உங்க சொந்தக்காரங்க மத்தியில, நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே அநேகர் இந்த மீட்பை பெறாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்க. எனவே இன்றைக்கு நான் முதல்ல சொல்ல போற காரியம் என்ன? மிஷனல் கால். மிஷனல் கால். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதிலிருந்து என்ன விளங்கிக்கணும் சொல்லுங்க? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க மட்டுமே கூப்பிடவில்லை. அப்பா நீயும் உன் பிள்ளை குட்டியும் நல்லா இருங்க, உனக்கு ஒரு வீடு கட்டிக்க, சாராளுக்கு ஒரு வீடு கட்டிக்க, ஈசாக்கு ஒரு வீடு கட்டிக்க, ஒரு நல்ல பண்ணை பார்த்து கட்டி கொடுத்துரு, சொத்து பத்து சேர்த்து வச்சிரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க தான்ப்பா கூப்பிட்டேன், வந்தியா வாங்கிட்டியா, நிம்மதியா இருப்பா, என்ன சோத்திரம். அப்படி அல்ல. ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் ஆசீர்வதிக்க தேவன் ஆபிரகாமை அழைக்கவில்லை. அதனுடைய 2ஆம் பகுதி என்ன சொல்கிறது? உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆபிரகாமை தேவன் அழைத்தது எதுக்கு? அவனுக்கு ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, பட் ஆஃப் கோர்ஸ் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனா யூ நீட் டு கோ பியாண்ட் தட். அதை தாண்டி போயாகணும். உன்னை தாண்டி, உன் குடும்பத்தை தாண்டி, உன் உள்வட்டத்தை தாண்டி, உன் சுற்று வட்டாரத்தை தாண்டி உலகத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் உன்னை அழைத்தது உன்னை ஆசீர்வதிக்க மாத்திரம் அல்ல. அதுக்கு பேர் என்ன? மிஷனல் கால். விளங்குதா விளங்கலையா? God has not called you to bless you and your family alone. Don't confine God's blessings around your family alone. You have to go beyond that. இந்த மனுக்குலம் மீட்படைவதற்கு ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். Definitely you have a part to play in this Christian mission. இந்த மிஷன்ல உனக்கு திட்டவட்டமாக ஒரு பங்கு உண்டு. அதை இன்றைக்கு நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். யோசேப்பை ஆண்டவர் அழைத்தார். ஆதியாகமம் 45:5. யோசேப்பின் குடும்பத்தார் மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுங்களா? 70 பேர் வந்தாங்க. கானான் நாட்டிலிருந்து எகிப்துக்கு பிழைக்க வந்தாங்க. எத்தனை பேரு? இந்த 70 பேரை மட்டும் போஷிக்க தான் ஆண்டவர் யோசேப்பு அனுப்புனார் நினைக்கிறீங்களா? முழு எகிப்தையும் போஷிக்க வைத்தார். இந்த 70 பேரை காரணமா வச்சுக்கிட்டு, இந்த 70 பேரை காரணம் காட்டி யாக்கோபையும் யூதாவையும் ரூபனையும் எல்லாம் வாங்கய்யா வாங்க, லேவி ஒடியா, நப்தலி ஒடியா, தான் ஒடியா, எல்லாம் வந்துரு, இங்க எகிப்துல தானியம் இருக்குது. இந்த 70 பேருக்காக மாத்திரம் யோசேப்பை தேவன் உயர்த்தவில்லை. ஒரு எகிப்து தேசம் முழுவதையும் போஷிக்க ஆண்டவர் அவன் அழைத்தார். எகிப்து என்றால் உலகத்தை குறிக்கும், இஸ்ரவேல் என்றால் சபையை குறிக்கும். ஆண்டவர் இந்த சபையை வைத்து, ரட்சிக்கப்பட்ட உன்னை வைத்து, இயேசுவின் பிள்ளையாகிய உன்னை வைத்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை வைத்து இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப யோசேப்புக்கு வந்த அழைப்பு என்ன அழைப்பு சொல்லுங்க? இட்ஸ் a missional call. புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் சீஷர்கள் அழைக்கிறார். படிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு அப்பம் தருவேன், தந்தாரு. என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு மீன் தருவேன், தந்தாரு. சுகம். பேதுரு மாமி வீட்டுக்கு போறாரு, அந்த அம்மா உடம்பு சரியில்லை, சுகமாக்குறார்.
தம்மை பின்பற்றுகிற மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார். 12 கூடை எடுத்தாங்க, சீசரில் ஆளுக்கு ஒரு கூடை தூக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மீன், இவ்வளோ பெரிய கூடை இயேசு கொடுத்தார், பரவாயில்லையே, இயேசு பின்னாடி போனா கூட நிறைய தூக்கிட்டு போகலாம். உண்மை, உங்களை அழைத்திருக்கிறார், கூட நிறைய தருவார், உங்க வீட்டில் சுகம் தருவார், வரி கட்ட பணம் தருவார். ஆனால் அதற்கு மாத்திரம் தேவன் உங்களை அழைக்கவில்லை. இந்த சீசலத்தில் என்ன சொல்கிறார்? மத்தேயு 4:19, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப ஆதி கிறிஸ்தவர்களுக்கு, சீச்சர்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு என்ன அழைப்பு? சொல்ல மாட்டீங்க, மறந்துட்டீங்களா? மிஷனல் கால். இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன கால் இருக்குது? தேவ பணியிலே எனக்கு அழைப்பு இருக்கிறது. இது யாரோ பாஸ்டர்ஸுங்க வேலை, உதவி ஊழியர்கள் வேலை, இது மூப்பர்கள் வேலை. நோ, எவ்ரி பிலீவர் should function as a missionary. அடுத்தபடியா வாசிக்கலாம், மிஷனல் ஆட்டிடியூட். இந்த தேவனுடைய வேலையை குறித்த என் மைண்ட் செட் மாறணும், என் கண்ணோட்டம் மாறணும், என் கற்பனை மாறணும், என் தரிசனம் மாறணும். எனக்கு என்ன கண்ணோட்டம் வரணும்? மிஷனல் ஆட்டிடியூட். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் பாத்தீங்களா? அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். வேற எந்த விஷயத்தையும் மைண்ட்ல வைக்கலையா? என்ன கவனிக்கிறீங்களா? நீங்க பல காரியத்தை வச்சு கவலைப்பட்டுக்கிறீங்க, அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர முடியல. இந்த மிஷனல் ஆட்டிடியூட கொண்டு வாங்க, மிஷனரி கண்ணோட்டம், மிஷனல் கண்ணோட்டம். இந்த தேவ வேலையை குறித்த ஒரு கற்பனை உங்கள்கிட்ட வரட்டும். அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். செல்போனை பற்றி அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகள் எதிர்காலம், வீடு வாசல், பிசினஸ், சொல்லுங்க, அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். மைண்ட் செட் எது கொண்டு வருவேன்? தேவ ஊழியம், தேவ ராஜ்யம். இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும். உங்க கம்பெனியில உங்களோடு வேலை பார்க்கிறவங்களுக்கு குறித்த கவலை உங்களுக்கு வரணும். அவர் ரட்சிக்கப்படணுமே, இவனை 4 பேர் சபைக்கு கொண்டு போகணுமே, இத்தனை வருஷம் வேலை பார்த்தனே, ஒருத்தனுக்கு இயேசு பத்தி சொல்லலையே அப்படின்னு உங்கள் சிந்தனை மாறணும். வேலை பார்க்கிற இடத்துல இயேசு பத்தி உன்னால சொல்ல முடியலன்னா உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஃபிளாப் இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய மனிதர்கள் ஜார்ஜ் முல்லர், சிடி ஸ்டட், மார்ட்டின் லூத்தர், டிஎல் மூடி எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆத்தும ஆதாயம் செய்யாத கிறிஸ்தவன் வாழ்க்கையிலே ஏதோ ஃபிளாப் இருக்கிறது. சம்திங் இஸ் ராங் வித் தட் கிறிஸ்டியன். ரைட். இந்த கண்ணோட்டம் வந்து அடுத்து என்ன நடக்கும் தெரியுங்களா? மிஷனல் ஆக்டிவிட்டீஸ். இந்த மிஷன் சம்பந்தமான வேலையில் நீங்க இறங்குவீங்க. உங்களுக்கு அழைப்பு தேவ ஊழியம் செய்கிற அழைப்பு, 2வது தேவ ஊழியத்தை குறித்த மனநிலை, 3வது இந்த தேவ ஊழியத்திலே எதையாவது செய்தல். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. இந்த மிஷனல் ஆக்டிவிட்டியில முதல்ல வருது ஜெபம். ரோமர் 10:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. அப்ப நீங்க முதல்ல ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் நான் 2 ஆத்மா பிடிச்சிட்டு போன ஆண்டவரே. சும்மா பொதுவாலாம் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும். ஜெபம். மிஷனல் ஆக்டிவிட்டியில ஒரு ஆக்டிவிட்டி என்ன? பிரேயர். 2வது ஆக்டிவிட்டி கோ. மத்தேயு 28:19 சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் உங்க வண்டி, 2 வீலர், உங்களுக்கு காரு, உங்களுக்கு சைக்கிள், உங்களுக்கு பணம், உங்களுக்கு நல்ல கை கால். கடந்த வாரத்தில் இந்த கையும் காலையும் நடக்க வச்சு உங்க 2 வீலரில் போய், உங்க காரில் போய் யாருக்காவது இயேசு பத்தி சொன்னீங்களா? ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறேன்.
What not the Lord has not given you. உனக்கு தேவன் என்ன தரல? God has given you everything, but you are using everything for yourself. எல்லாவற்றையும் உனக்கே பயன்படுத்திக் கொள்ளுகிறாய். யாருக்காவது இந்த வாரமாவது போ, உன் 2 வீலர் எடுத்துக்கிட்டு யாருக்காவது போய் இயேசு பத்தி சொல்லு. இந்த நல்ல காலை பயன்படுத்தி இயேசுவுக்காக. உன்னுடைய நல்ல படிப்பு, உனக்கு ஞானம், நாலேஜ் கொடுத்திருக்கிறார். யூஸ் இட் ஃபார் காட்ஸ் க்ளோரி. யூ கோ. வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆத்மாத்மான்னு சொல்லாத. மிஷனல் ஆக்டிவிட்டியில முதல் ஆக்டிவிட்டி ப்ரே, ஜெபம் பண்ணு. ரெண்டாவது ஆக்டிவிட்டி கோ, போகணும். ப்ரீச், அடுத்தபடியா வாயத்திலிருந்து சொல்லணும். பிரசங்கிங்கள், ப்ரீச். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐ எம் நாட் a குட் ப்ரீச்சர், எனக்கு பிரசங்கம் எல்லாம் பண்ண தெரியாது. தெரிஞ்சதை சொல்லுங்க. இயேசு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க. சிஸ்டமேட்டிக்கா பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. எப்படி சொல்லுங்க? இயேசு பத்தி சொல்லுங்க. இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார். சும்மா சொல்லுங்க, என் இயேசு பரிசுத்தர். அவங்களால அதை சொல்ல முடியாது. என் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவர், அவங்களால அதை சொல்ல முடியாது. இயேசு மரணத்தை வென்றவர், அவங்களால அதை சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பெரிய பிரசங்கம், எலக்வாயிண்டான பிரசங்கம் பண்ண அவசியமே இல்லை. whatever you know about Jesus, simply tell them. உங்க 2 வீலர் எடுத்துக்கிட்டு உங்க நண்பர் வீட்டுக்கு போய் என்ன வந்திருக்கிற, இயேசு பத்தி சொல்ல வந்திருக்கிறேன். இவ்வளோ நாளா உங்கள்கிட்ட பழகணும், பேசினேன், ஆனா இயேசு பத்தி சொல்லல. Come on, I want to share with you whatever my Savior has done in my life. என் வாழ்க்கையில் என் ரட்சகர் செய்ததை சொல்ல வந்திருக்கிறேன். சொல்வீங்களா? ஓகே. அடுத்தது பிலிப்பியர் 4:14-15. கொடுக்கல் வாங்கல்னா அர்த்தம் என்ன? பிலிப்பி சபையாட்ட, அப்பா 1 லட்சம் தாங்கப்பா, ஊழியத்துக்கு தேவைப்படுது, தந்துடுறோம்ப்பா. அவங்க கொடுத்துருப்பாங்க, பரவாயில்லைங்க பாஸ்டர் வச்சுங்க ஊழியத்துக்குன்னு சொல்லியிருக்கலாம். உங்களால் எப்போ முடியுதோ திருப்பி தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பவுலே கூட நிறையா வந்தப்போ இந்தாப்பா நீங்கள் கொடுத்தீங்க வாங்கிங்கன்னு சொல்லியிருக்கலாம். எனிவே பிலிப்பி சபைக்கும் பவுலுக்கும் என்ன இருந்திருக்குது? சொல்ல மாட்டீங்களே. சுவிசேஷ ஊழியத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தொடர்பு இருந்தது. எனவே ஊழியத்துக்கு கொடுங்கள். that is an activity. அது ஒரு செயல். மிஷனல் ஆக்டிவிட்டியில இன்னொன்று உண்டு. அது என்ன? ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன். மிஷனல் ஆக்டிவிட்டியில நீங்க எவ்வளவு தரீங்கன்னு எனக்கு தெரியல, அள்ளி கொடுத்து பாருங்க. மிஷனுக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியத்துக்கு தாராளமா கொடுங்க. நான் நினைக்கிறது உண்டு, தசவம் பார்த்து ஒழுங்கா கொடுத்தாவே போதுமே ஆண்டவரே. அதுவே சரியா என்ன பண்ண மாட்டேன்றாங்க, தரமாட்டுறாங்க. நிறைய பேர் தரீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ரைட். மிஷனல் கான்ட்ரிபியூஷன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, வில் மூவ் ஆன். அடுத்த விஷயத்துக்கு போலாம். மிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷ சொல்றதுல மேன்மை பாராட்டுறதுல ஒன்றும் இல்லையா. அப்புறம் அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சொல்லுங்க. இந்த காட்ஸ் மிஷன்ல, கிறிஸ்டியன் மிஷன்ல நீங்க பங்கெடுப்பது என்னன்னு போட்டுக்குது? அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. பிள்ளைகளுக்கு காலையில் 8 மணிக்கு சமையல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு ஷூவெல்லாம் கட்டி ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறது பிள்ளைகளுக்கு செய்கிற கடமை செய்கிறீங்க. வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், கடமை செய்கிறீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீடு கட்டணும், கடமை செய்கிறீங்க. இந்த கடமைகளோட உங்களுக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது, மறந்து போகாதீங்க. அது என்ன கடமை சொல்லுங்க? மிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிறிஸ்துவின் ஊழியத்தில் எனக்கு தேவன் கொடுத்த கடமை. அதுக்கு பேரு இவாஞ்சலிஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லவும் ஆத்துமாதாயம் செய்யவும் உங்களுக்கு கடமை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். எல்லார் காதலையும் கேளுங்க. இனிமேலாவது அந்த கடமையை செய்ய பாருங்க. அதுக்கு பேர் என்ன? மிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தபடியா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மிஷனல் ஃபேமிலி.
உங்க குடும்ப செட்டப்பையே மிஷனல் செட்டப்பா மாத்த பாருங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் சர்ச்சுக்கு நீ போயிட்டு வா, நீ வேணா கொடுத்துட்டு வா ஊழியத்துக்கு, நீ வேணா ஜபத்துக்கு போயிட்டு வா, யாரோ ஒருத்தாள் போட்டு மீதெல்லாம் பைத்துட்டீங்க கிளம்பிடுறது கிடையாது. மேக் யுவர் ஃபேமிலி அஸ் எ மிஷனல் ஃபேமிலி. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் படியுங்கள். அந்த குடும்பமே இறங்கிச்சு ஊழியத்தில். அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? மிஷனல் ஃபேமிலி. மார்த்தாள் பணிவிடை செய்தால், சொல்லுங்க, மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். மரியாள் களங்கமில்லாத தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். அந்த குடும்பமே என்ன குடும்பமா இருந்தது? ஆண்டவருக்கு சேவை செய்கிற குடும்பமாக இருந்தது. ஏன் உங்கள் குடும்பத்தை எப்படி மாற்றக்கூடாது? நீங்கள் மாத்திரம் ஜெபத்துக்கு வர வேண்டும், நீங்கள் மாத்திரம் காணிக்கை கொடுக்க வேண்டும். நீ போ. சில கணவன்மார்கள் மனைவியை பார்த்து நீ போ, அதெல்லாம் நமக்கு ஒத்துப்பட்டு வர, நீ ஜெபம் பண்ணு. சில மனைவிமார்கள் நான் இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்குங்க. எல்லாரையும் எங்க எடுத்துட்டு போறீங்க? குடும்பமா வாங்கல. சாயங்கால ஜெபத்துக்கு குடும்பமா வாங்க, ஊழியத்துக்கு குடும்பமா ஒப்பு கொடுங்க. யோசுவாவின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 15 யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. மோசே சொல்றாரு, பார்வோன்ட்ட சொல்றாரு. பார்வோன் சொல்லுவான், பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போங்க ஐயா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, வெறும் ஆண்கள் மட்டும் போங்க, பெண்களை விட்டுட்டு போங்க, ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு போங்க. மோசே சொல்வார், நோ நோ, நாங்கள் எல்லாரும் போவோம், குடும்பத்தோடு பிள்ளைகளோடு போவோம், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு முடிவெடுங்கள், குடும்பமாக இந்த தேவ பணியில இறங்குவோம், ஒவ்வொருவரும் எதையாவது செய்வோம். என்ன ஃபேமிலியா மாறணும்? மிஷனல் ஃபேமிலி. மிஷனல் ஃபேமிலி. அடுத்தபடியா மிஷனல் ரிவார்டு. ஆண்டவருடைய சேவையில நீங்க பங்கெடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்டு தருவார். யோவான் சுவிசேஷம் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பிதாவானவர் கனம் பண்ணுவார். வில்லியம் கேரி கொல்கத்தாவில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பார்த்தார். அந்த அம்மா இங்கிலாந்து ராணி விக்டோரியா மகாராணி தன்னுடைய செயலாளர் அனுப்பி அந்த வில்லியம் கேரியை உட்கார வச்சு அவனை போலவே ஒரு சிலையை செதுக்கி கொண்டு வானிட்டாங்க. இவன் வந்து கேட்குறான், வாயா, ஒரு நாள் வாயா, இப்படி நில்லையா, மகாராணி அனுப்பியிருக்கிறாங்க, உன் சிலைய இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வைக்க விரும்புறாங்க ஐயா, நீ இந்தியாவில் செய்த தொண்டுக்காக. இவர் சொல்றாரு, ஐயோ செத்த பிற்பாடு வைங்க ஐயா, இப்பயே ஐயா வைக்கிறீங்க, என்ன சீக்கிரம் சாவ சொல்றீங்களா? அவன் விட மாட்டேன்றான். அவன் விக்டோரியா மகாராணி தொடர்பு கொண்டு சொல்றேன், இந்த ஐயா ஒத்துக்க மாட்டாரு, அவன்கிட்ட நான் பேசுறேன், என் லெட்டரை கொடு. போராடி ஒரு நாள் நிக்க வச்சு வில்லியம் கேரியினுடைய உருவத்தை சிலையா செஞ்சு லண்டன்ல இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவங்க சிலையை வைக்க வச்சாங்க. விக்டோரியா மகாராணி உயிரோடு இருக்கும் பொழுதே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவனை கனம் பண்ணுவார். இன்றைக்கும் கொல்கத்தாவிலே பல இடங்களிலே வில்லியம் கேருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உண்டாக்கின சிராம்பூர் யூனிவர்சிட்டி உலகத்திலேயே 2வது பெரிய பல்கலைக்கழகம் என்ற பெயர் பெற்றிருக்கிறது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவனை கனம் பண்ணுவார். எனவே ஒருவரையும் கைவிட மாட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு என்ன உண்டு? பதில் உண்டு. 100 ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு. ஆனால் உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் இறங்குங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவனை கனம். கடைசியாக ஏசாயா 40:9, சபை என்னும் சுவிசேஷகியே. இப்போ முழு சபையே யாரா மாறணுமா? சுவிசேஷகர்களா மாறணுமா? சபையில் யாரும் 2 பேர் ஆத்துமாதாயம் செய்யறாங்க, அவர் ஆத்துமாதாயம் செஞ்சாரு, இவர் ஆத்துமாதாயம் செஞ்சாரு, அப்படி இல்லை.
இங்க இருக்கிற எல்லாருமே யாரா மாறிடணும்? ஆத்துமாதாய பணியாளர்களா மாறிடணும். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் பி எ சோல் வின்னர். செய்யலாமா? சியோன் என்னும் சுவிசேஷகே, எனக்கு தேவன் மிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். எனக்கு மிஷனல் ஆட்டிடியூட் வந்திருக்கிறது, கண்ணோட்டம் வந்திருக்கிறது. எனக்கு மிஷனல் ஆக்டிவிட்டி உண்டு. நானும் என் குடும்பத்தாரும் குடும்பமாக ஊழியம் செய்வோம். செய்யலாமா? பார்க்கலாமா? மாற்றம் வருமா? God bless you.